ओम अज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितमेन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगना रघुनाथं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पदान सहगना ललिता श्री विशाखान्वितं च। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगतपते गोपेश गोपिका कांता राधा कांता नमस्तुते। तप्त कांचन गौरंगी श्री राधे वृंदावनेश्वरी वृषभानुसुदेवी प्रणमामि हरिप्रिय। पंच कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री द्वैत गदाधर शिवसरि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। हरे कृष्ण। हरे कृष्ण हरे कृष्ण। ஓகே, ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஸ்ரீ ஈசோபனிஷத் மந்த்ரா 3. ஸோ ஸ்ரீ ஈசோபனிஷத் மந்த்ரா 3 மொத்தம் 18 மந்திரங்கள் இருக்கு இந்த புத்தகத்துல. ஸ்ரீ ஈசோபனிஷத். ஸோ முதல்ல இன்வகேஷன் அறிமுகம் பார்த்தோம், அதுக்கப்புறம் மந்த்ரா 1, மந்த்ரா 2, மந்த்ரா 3. ஸோ இந்த மந்த்ரா இந்த பகுதியை பாத்தீங்கன்னா முக்கியமா பேசப்படுறது பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், அதாவது என்னன்னா லா ஆஃப் நேச்சர், இயற்கையின் விதிமுறைகள் என்ன அப்படின்றத பத்தி தான் இங்க கொடுத்துருக்காங்க. சாப்டர் வீடியோ. ஹரே கிருஷ்ணா வீடியோ. ஸோ நான் இங்க வச்சிடறேன். ஸோ இங்க வந்து மந்த்ரா 1, மந்த்ரா 2, மந்த்ரா 3. ஸோ மந்த்ரா 1 பாத்தீங்கன்னா ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் ஜெத் கிஞ்ச ஜகத்யம் ஜகத்தேன தெக்தேன புஞ்சிதா மா கிருதா கஸ்ய ஸ்வித்தனம். அனைத்து பொருட்களும் படைக்கப்பட்டவை மற்றும் அதை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி வந்து பகவான் கிருஷ்ணருக்கு இருக்கக்கூடிய. ஸோ சக்தி ஆனா என்னன்னா மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கோட்டா, முக்கியமா மனித பிறப்பில் கொடுக்கப்பட்ட செயல் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை உணர்தல். சோ அதுதான் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தனிப்பட்ட முறையில பார்க்க போனா. சோ அதை நம்ம வந்து கடைபிடித்து பண்ண வேண்டும் அப்படின்றதுதான் வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து இந்த உலகத்தில் மனிதனாய் பிறப்பதற்கான வாய்ப்பு வந்து எதற்காக கொடுக்கப்பட்டது, என்னோட
கடமை என்ன, இல்ல இந்த பிறப்பின் குறிக்கோள் என்ன, இந்த மனித பிறப்பின் குறிக்கோள் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து இந்த புத்தகத்துல எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த ஆன்மீக புத்தகத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மனிதனாய் பிறப்பது அரிது. அந்த மனித பிறப்பில் நம்ம வந்து பண்ணக்கூடிய காரியம் என்ன, நம்மளோட குறிக்கோள் என்ன, இந்த மாதிரியான விடைய வந்து இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. சராசரியான ஒரு மிருக வாழ்க்கையை போல் மனித வாழ்க்கையை நம்ம வந்து வழிநடத்தி சென்றால் இந்த வாய்ப்பை நாம் நழுவ விடுகிறோம். ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து நம்ம வந்து நினைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து இந்த உலகத்தில் வந்து பிறப்பு எடுக்கிறது. அந்த குழந்தைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிறந்த நாள் வந்து கொண்டாடுறோம். பிறந்த நாள் கொண்டாடும்போது அதுக்கு வந்து தேவையான ஆசைப்பட்ட பொருட்கள் மற்றும் சீருடைகள், நிறைய பொக்கிஷம், இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி தரோம். அப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, நீ வந்து இந்த உலகத்துல வந்து பிறந்திருக்க, உன்னால எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணு. அதுக்கான ஃபெசிலிட்டி அதுக்கான வசதிகளை பெற்றோர்களாக நாங்கள் வந்து அதை ஏற்படுத்தி தருகிறோம். உனக்கு அந்த நாள் வந்து இனிமையாக இருக்க வேண்டும். அந்த நாள் வந்து ஒரு உற்சாகமாக இருக்க வேண்டும் அப்படின்றத வந்து நம்ம பண்றோம். ஆனா என்ன மறந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து இந்த உலகத்துல வரும்போது அழுதுகிட்டு தான் வருது. சிரிச்சுக்கிட்டு வரல. துக்கமாக சொல்றதுக்கான வருத்தப்பட வேணாம். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது வந்து என்ஜாய் பண்றதுக்காக குடுக்கப்பட்ட வாய்ப்பு கிடையாது. மனித வாழ்வு வந்து நம்ம வந்து என்ஜாய் ஏன்னா வந்து அந்த மாரியான ஒரு சந்தோஷம் வந்து சாதாரண ஒரு மிருக வாழ்க்கையிலும் உண்டு. ஆனா, ஆன்மீகம் பொறுத்தவரையிலும் வெறும் மனித வாழ்வுல மட்டும் தான் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈசாவாஸ்யம் பிரின்சிபல் இந்த படைப்பு, இந்த உலகத்தை படைத்த படைத்தற்கு காத்தல் இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் பண்ணாலும், அது நம்மளுக்காக வசதி, அதாவது வந்து இன்பத்தை கொடுக்கக்கூடிய வசதிக்காக அல்ல. ஆன்மீகத்தை பயில்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. இந்த உலகத்துல வந்து நம்ம பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்பட்டுள்ளது. அதை ஒழுங்காக நம்ம வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றதுதான் வந்து 2வது வசனத்துல பார்த்தோம். 2வது வசனத்துல என்ன சொல்றாங்க? குருவான் ஏவக கர்மாணி ஜிஜிவிஷேக்ஷாத்தம் சமஹா ஏவம் துவயி நன்யத்தே தோஸ்தி ந கர்ம லிப்யத்தே நரா. என்ன சொல்றான்? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆன்மீக தத்துவங்களுக்கு இணங்க நம்ம வாழ்க்கையை நடத்தி சென்றால் அந்த வாழ்வு கர்ம பந்தனையிலிருந்து உன்னை விடுவிக்கும், மோட்சத்தை தரும். ஏன்னா வந்து ஒரு மனிதனுக்கு கஷ்டம் எப்படி வருது? கர்மனால வருது. ஒரு மனிதனுக்கு எப்படி கஷ்டம் வருதுன்னா, விளைவு. நம்ம பண்ண செயலுக்கான விளைவின் பாதிப்பு தான் நம்மளுக்கு வந்து இங்க கஷ்டமாக வருகிறது. கர்மா அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த கர்மாவ வந்து நம்ம அகற்ற வேண்டும் அப்படின்னா, செயலை நிப்பாட்ட முடியாது. அதுக்காக தான் நம்ம பார்த்தோம். 3 வகையான செயல்களை குறித்துள்ளது. விகர்மா, கர்மா, அகர்மா. இந்த அகர்மா செயல் தான் வந்து ஆன்மீக தொண்டு, ஆன்மீக செயல். அப்படி பண்ணும் பொழுது அந்த மனிதனுக்கு ஒரு பந்தம் ஏற்படுவதில்லை. பந்தம் ஏற்படவில்லை என்றால் மோட்சத்தை அடைவதற்கு சுலபமாக இருக்கும். நல்லதோ கெட்டதோ 2மே வந்து பந்தத்தை ஏற்படுத்தும். நம்ம நினைக்கிறோம் நல்ல காரியம் பண்ணா நல்லது, கெட்ட காரியம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். நல்ல காரியம் பண்ண அந்த கர்மாவை அனுபவிக்கவும் இந்த உலகத்தில் பிறப்பை எடுத்தாக வேண்டும். கெட்ட காரியம் பண்ணா அதை அனுபவிக்கிறதுக்கும் இந்த உலகத்தில் பிறப்பை எடுத்தாக வேண்டும். சோ குட் அண்ட் பேட் ஆர் 2 sides of the same coin. ஒரு நாணயத்தில் இருக்கக்கூடிய 2 பக்கம், அது போலதான் நல்லது கெட்டது. சோ புண்ணிய காரியங்கள், நற்செயல்கள், சமுதாயத்தை உதவுகின்ற செயல்கள்,
இந்த மாதிரியான செயல்கள் வந்து நம்ம பண்ணா திருப்பியும் அதை அனுபவிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் அதை நம் பிறப்பை எடுக்கின்றோம். கெட்ட செயல் பண்ணோம், விகர்மா பண்ணோம், தப்பான செயல்களை பண்ணோம், சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ பண்றோம், பாவ காரியங்களை பண்றோம் அப்படின்னா அதை அனுபவத்திற்கு இந்த உலகத்துல பிறப்பு மட்டும் இல்லாம கீழ உலகத்துக்கும் போகணும். கீழ உலகத்துக்கும் போகணும். பாத்தாள லோகம், அத்தல வித்தல சுத்தல பாத்தாள இந்த மாதிரி நிறைய லோகங்கள் இருக்கு. அந்த லோகத்துல போயிட்டு அனுபவிக்கணும். சோ இந்த மாதிரி என்ன காரியம் பண்றோமோ அதுக்கான விளைவை அனுபவிக்க பிறப்பை தேர்ந்தெடுக்கின்றோம். அவன் தேர்ந்தெடுக்கல, நம்ம கிட்ட திணிக்கிறாங்க. நம்மளாம் தேர்ந்தெடுக்க முடியாது. சோ அதனால வந்து அகர்மா செயல்களை பண்ண வேண்டும். அகர்மா செயல்களை பண்ணால் கர்ம பந்தனையிலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற. அப்ப 3வது வசனம் என்ன சொல்றாங்க? மூணாவது வசனம், ஆசூரிய நாமத்தே லோக அந்தேன தமசாவர்த்தா தம்ஸ்தே பிரத்யாபிகச்சந்தி ஏகே சாத்மஹனோ ஜனஹ. அசூரியனா அசுரா, 2 வகையான மக்கள் இருக்காங்க. சுரகுணம் அசுர, சுரர்கள் அசுரர்கள். சூரர்கள்னா தேவர்கள், அசுரர்கள்னா வந்து அரக்கர்கள். அசூரிய நாமத்தே லோக, அசூரிய நாமத்தே லோக, லோகம்னா இடம், லோகம்னா இடம், கோலோகம், பூலோகம், லோகம், லோகம், லோக. அசூரிய நாமத்தே லோக அப்படின்னா நாமத்தே லோக, அசூரியர்கள், அசுரர்கள் இருக்கும் இடம். அசுரர்கள்லாம் எங்க இருப்பாங்க? சூரர்கள்லாம் எங்க இருப்பாங்க? அசுரர்கள்லாம் எங்க இருப்பாங்க? மனிதர்கள்லாம் எங்க இருப்பாங்க? யாருன்னா சொல்ல முடியுமா? அசுரர்கள் இருக்கக்கூடிய இடம் எது? யம தர்ம லோகம். யம தர்மம், யம தர்மம், லோகம், ஹெல், நரகம், 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 நரகம். யமதர்மர் இருக்கிறது வந்து அவர் இருக்கிற இடம் வந்து அங்க வந்து ஒரு ஜட்ஜி மாதிரி, அவருக்குன்னு ஒரு லோகம் இருக்கு. ஆனா ஹெல், ஹெல். அப்ப சூரர்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் அது நிறைய இருக்குல்ல பிரபு. அதுவும் ஏன்னா இந்திர லோகத்துல இருப்பாங்க, நிறைய இதுல இருப்பாங்க இல்லையா? ஸ்வர்க்கம், அதுக்கு ஒரே வேர்ட் இருக்கு. ஸ்வர்க்கம் பிரபு, ஹெவன். ஸ்வர்கலோகம், ஹெவன், ஸ்வர்கலோகம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நரகலோகம். அசூரர்கள் இப்ப வந்து வசனம் என்ன சொல்றாங்க? வசனம் பாருங்க, 3வது வசனம், அசூரிய நாமத்தே லோக, அசூரிய நாமத்தை, அசூரியனா அசூரர்கள் இருக்கக்கூடிய லோகம். அது எப்படி 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 குறிக்கிறாங்க பாருங்களேன். அந்தன தமச விருத்த, அந்தேன, அந்தேன தமச. தமஸ்னா என்ன? தமகுணமா? தமகுணம், தமகுணம், தமஸ். தமகுணம்னா தமகுணத்தோட, தமகுணம் வந்து எப்படி விளக்கலாம்? டார்க் பிளேஸ். என்னமா? சோம்பேறி. அந்தேன, அந்தேனா வந்து இக்னோரன்ஸ். தமஸ் விருத்தா கவர்டு பை டார்க்னஸ். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க அசூரிய நாமத்தே லோக, அந்த இடம் லோகம் வந்து அசுரர்கள்லாம் இருக்கக்கூடிய லோகம். ஓகே, அது எப்படிப்பட்ட லோகம்? அந்தேன தமஸ்வரத்தாக அப்படின்னா வந்து அது வந்து ஃபுல்லா இருளை சூழ்ந்ததாக இருக்க வேண்டும், அறியாமையை சூழ்ந்ததாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இடத்துக்கு என்ன பிரதி அதிகச்சந்தி, அதிகச்சந்தி, கச்சந்தினா நுழைகிறது இல்லைன்னா அடைகிறது. யாரு போறா இந்த இடத்துக்கு? யார் போறா இந்த இடத்துக்கு? சோ அசூரிய நாமத்தே லோக அந்தேன தமஸ்வரத்தாக, அசுரர்கள்லாம் இருக்கக்கூடிய இடம், அந்த இடம் வந்து ஃபுல்லா இருளும் அறியாமையும் சூழ்ந்து இருக்கிறது. தம்ஸ்தே பிரதி அபிகச்சந்தினா, ஒருவன் இறந்த பிறகு அந்த இடத்தை அடைவான். அவன் யாரு? ஏ கே சாத்மஹனோ ஜனஹா, ஜனஹனா ஆளுங்க, ஏகே ஆத்மஹனஹா, த கில்லர் ஆஃப் த சோல், த கில்லர் ஆஃப் த சோல், ஆத்மஹனோ. இது யாரை குறிக்குதுன்னா
சோ ஃபர்ஸ்ட் வசனம், ஃபர்ஸ்ட் மந்திரத்துல என்ன சொல்றாங்க? ஈசாவாஸ்யம் இதம் சர்வம். ஈஷாவாஸ்யம் பிரின்சிபல் இருக்கு. மனித வாழ்வுக்கு வந்து ஒரு 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 வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நம்மளுக்கு ஒரு கோட்டாக இருக்கு. அதாவது வந்து உண்மை உணர்தல், செல்ஃப் ரியலைசேஷன், தட் இஸ் மை கோட்டா. அந்த கோட்டாவை நம்ம பின்பற்ற வேண்டும். சரி, அதை பின்பற்றினால் முதல்ல 2வது வசனத்துல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அவங்களுக்கு வந்து கர்ம பந்தனைகள்ல வந்து அவங்களுக்கு வந்து கர்ம பந்தனைகள்ல இருந்து வெளியே வரலாம். ஏன்னா அவங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. நிறைய நாள் வாழலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்படின்றாங்க. மோட்சத்தை அடைவுன்றாங்க. அப்ப அந்த ஈசாவாஸ்யம் பிரின்சிபலை பின்பற்றாதவங்க, ஈசாவாஸ்யம் பிரின்சிபல் என்ன சொல்றாங்க? உங்களோட கோட்டா மனித பிறப்புல என்ன பண்ணணும்? உங்க ஆத்மாவை நீங்க உணர வேண்டும். அப்ப ஆத்மாவை உணராதவர்கள் பேர் என்ன? ஆத்மஹா, இல்லைன்னா வந்து கில்லர் ஆஃப் த சோல், ஆத்மாவை சித்திரவதை பண்றவங்க அப்படின்ற வரை குறிக்கிறாங்க. சோ அந்த மாதிரியான மக்கள் எங்க போய் சேருவாங்க? அசூரிய நாமத்தே லோகே அந்தேன தமஸ்ரவத்தா தம்ஸ்தே பிரதிகச்சந்தி அபிகச்சந்தி யா கே சாத்ம அனோஜனா. சோ இது வந்து 3வது வசனத்துல வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபலை வந்து பின்பற்றாதவங்களுக்கு என்ன கதி அப்படின்றாங்க. ஒரு தத்துவத்தை வைக்கிறாங்க. ஈசாவாஸ்யம் பிரின்சிபல்ன்ற ஒரு தத்துவத்தை வைக்கிறாங்க. அந்த தத்துவத்தை பின்பற்றினால் என்ன நடக்கும் அப்படின்றத மந்த்ரா 2ல சொல்றாங்க. அந்த தத்துவத்தை பின்பற்றாவிட்டால் என்ன நடக்கும்? அது வந்து மந்த்ரா 3ல சொல்றாங்க. ஓகேங்களா? ஏதாவது கேள்வி இருக்கா இது வரையும்? சரி, இப்ப நம்ம ஷேர் பண்ணலாமா பிரபு? மந்த்ரா 3. விஜய் பிரபு. பிரபு ஹரே கிருஷ்ணா. நான் பேசுறது கேக்குதா இருக்காது எல்லாருக்கும்? எஸ் பிரபு, கேக்குது பிரபு. ஓகே. விஜய் பிரபு இருக்கீங்களா? பிரபு நான் ஷேர் பண்ண தெரியலையா பிரபு? எதுவுமே தெரியலையே பிரபு. ஐயோ, ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப தெரியுதா பிரபு? இல்லையே பிரபு, தெரியல பிரபு. நீங்க ஷேர் ஸ்கிரீன் பண்றீங்களா? இப்ப தெரியுதா பிரபு? எனக்கு தெரியுது. யாருக்கும் தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதா? வச்சிருக்கான். இப்போ இப்பயும் தெரியலையா? இப்ப தெரியல பிரபு. ஐயோ, உபரிஷ் பிரபு எனக்கு அமைச்சிருக்காரு ஒரு ஃபைல். எனக்கு வந்துச்சு பிரபு. எது உங்களுக்கு விசிபிளா இருக்கா? இல்ல உபரிஷ் பிரபு அம்சத்தான் வந்திருக்கா? உபரிஷ் பிரபு அமைச்சர் வந்தது. நான் அப்படியே எனக்கு அந்த கோ ஹோஸ்டா பண்றீங்களா? ஓகே பிரபு.
நீங்க ஷேர் பண்றீங்களா பிரபு? இல்லை பிரபு, உங்களுக்கு தான் கோஹோஸ்ட் கொடுத்தேன், ஆனால் அது என்னன்னு தெரியல. ஐ திங்க் என்னோட சிஸ்டம் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். மொபைலில் கனெக்ட் பண்ணி கொடுத்துறேன் பிரபு. 1 செகண்ட். சரி. ஹரே கிருஷ்ண பிரபு. எஸ் பிரபு. இப்ப ஆத்மாவை கொல்ல முடியாது, ஆத்ம உணர்வை கொள்பவன் தான் அசுரன்கள். ஆத்மாவின் சொரூப உணர்வுகள் என்னன்னு சொல்ல முடியுமா பிரபு? எக்கோ ஆகுது நீங்க சொல்றது. நீங்க கேள்வி திருப்பி கேளுங்க. ஆத்மாவை கொல்ல முடியாது, ஆத்மாவோட உணர்வை கொள்பவன் தான் அசுரன். இப்ப ஆத்மாவோட உணர்வுகள் எடுத்துக்கிட்ட சேவை செய்யறது தானே அதோட மெயின் பர்பஸ். அது இல்லாம வேற ஏதாவது உணர்வு இருக்குதா ஆத்மாக்கு? இப்ப பார்க்க போனாத நீங்க கேட்ட கேள்வி வந்து பிரபுபாதோட பொருளுரையில ஆன்சர் பண்றாரு. இந்த இடத்துல வந்து ஆத்மஹா அப்படின்னா, யார் ஒருவன் மனித பிறப்பை கொடுத்த வசதியை தவறிவிட்டு, அதாவது தன் ஆத்மாவை உணராமல் ஒரு கஞ்ச பயலா இருக்கான். கஞ்ச பயலான்னு கஞ்ச பையனா வந்து காசு இருந்தும் செலவு பண்ண மாட்டாங்க, அது பேர் கஞ்ச பையனுவாங்கல்ல. சோ இங்க வந்து என்னன்னா, இது வந்து ஒரு மைசர், ஒரு உடல் பொருத்தமான ஒரு மனித வாழ்வை பயன்படுத்தாமல் வீணடிப்பது வந்து இஸ் அ கில்லர் ஆஃப் த சோல் அப்படின்றாங்க, ஆத்மஹா அப்படின்றாங்க. அப்ப இந்த பொருளுடைய பார்க்கலாம். நீங்க கேட்ட கேள்வி வந்து அருமையான ஒரு கேள்வி. அதுக்கான விடை வந்து நம்ம பொருளுரை பார்க்க போறோம், அதுல பார்க்கலாம். அதை இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இந்த ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? எஸ் பிரபு. அசூரிய நாமத்தே லோக அந்தேன தமஸ்ருதஹ தாஸ்தே பிரத்யாபிகச்சந்தி ஏகே சாத்மஹன ஜனா. ஆத்மாவை கொள்பவன் யாராக இருந்தாலும் அசுர்களின் உலகங்கள் என்று அறியப்படும் இருளும் அறியாமையும் நிறைந்த லோகங்களுக்குள் அவன் நுழைந்தாக வேண்டும். ஆத்மாவை கொள்பவன் யாராக இருந்தாலும், அதாவது இந்த இடத்துல ஆத்மாவை கொள்பவன் யாரானா குத்தி கொலை பண்றவங்க அப்படி கிடையாது. ஆத்மாவை கொள்பவன் யாராக இருந்தாலும்னா மனித பிறப்பில் ஆத்மாவை உணராமல் தவறவிடும் அந்த ஜீவராசிகளுக்கு ஆத்மாவை கொள்பவன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வாய்ப்பு கொடுத்தும் அதை பயன்படுத்தாம அதை ஒரு கட்டுண்ட ஆத்மாவாக வைத்துக் அவங்களுக்கு வந்து அசுரர்களின் உலகங்கள் என்று அறியப்படும் இருளும் அறியாமையும் நிறைந்த லோகங்களுக்குள் அவன் நுழைந்தாக வேண்டும். பொருளுரை நம்ம வந்து ஒரு பேராகிராஃபா ஒரு லைனா பார்க்கலாம். உங்களுக்கு புரியலன்னா நீங்க கேட்கலாம். மனித பிறவி மிகுந்த பொறுப்புகள் நிறைந்தது என்பதால் இது மிருக பிறவியிலிருந்து வேறுபடுத்தப்படுகிறது. மனித பிறவி மிகுந்த பொறுப்புகள் நிறைந்தது என்பதால் இது மிருக பிறவியிலிருந்து வேறுபடுத்தப்படுகிறது. இந்த பொறுப்புகளை உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுபவர்கள் சுரா கடவுள் உணர்வுடைய நபர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அத்தகு பொறுப்புகளை அலட்சியப்படுத்துபவர்கள் அல்லது அவற்றை அறியாதவர்கள் அசுரர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பிரபஞ்சம் முழுவதும் இந்த 2 வகையான மனிதர்கள் மட்டுமே இருக்கின்றனர். சூரர்கள் எப்பொழுதும் முழுமுதற் கடவுள் விஷ்ணுவின் தாமரை திருவடிகளை இலக்காக கொண்டு அதற்கேற்ப செயல்படுகின்றனர் என்று ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
அவர்களின் பாதைகள் சூரியனுடைய பாதையை போன்ற ஒளிமயமானது. ஓகே, முதல் பேராகிராஃப். இதுல நம்ம வந்து என்ன பார்த்தோம்? கேள்வி என்ன? இதுல கேள்வி என்னன்னா, மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அல்லது வேறுபாடு என்ன? அதே மாதிரி சூரர்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பிரபு, மனிதர்கள் வந்து பொறுப்பு இருக்கு மனிதர்களுக்கு, மிருகங்களுக்கு அந்த பொறுப்பு இல்ல. மனித பிறவி மிகுந்த பொறுப்புகள் நிறைந்தது என்பதால் இது மிருக பிரிவிலிருந்து வேறுபடுத்தப்படுகிறது. அதுதான் முதல் லைன். மனித பிறவிக்கு பொறுப்புண்டு, மிருகங்களுக்கு பொறுப்பில்லை. அப்போ மிருகங்கள் வந்து தன் குடும்பத்தை பார்த்துக்கிறது இல்லையா? மிருகங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறது இல்லையா? குழந்தை வளர்ப்பது இல்லையா? பொறுப்பா குடும்பத்தை பார்த்துக்கிறது இல்லையா? பொறுப்பா சாப்பாடு எடுக்கிறது இல்லையா? என்ன மாதிரியான பொறுப்பை இங்க குறிக்கிறாங்க? Hare Krishna, Prabhu. Spiritual purpose, isn't it? Yeah. பௌதிக ரீதியாக பார்த்தால் மிருகங்கள் மனிதர்களை விட மிக பொறுப்பாக நடந்து கொள்கிறார்கள் இல்லையா? நீங்க ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, மனிதர்கள் வந்து மிருகம் போல ரொம்ப மோசமா நடந்து கொள்கிறாங்க. எவ்வளவு டைவர்ஸ், எவ்வளோ தப்பான செயல்கள் சமுதாயத்தில், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளோ சண்டைகள், எவ்வளோ உயிரிழப்புகள் நிறைய நம்ம நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம். மனிதர்கள் வந்து பௌதிக ரீதியாக மிருகங்களை விட ஓரளவு கீழே தான் வந்து ரொம்ப நடந்துக்கிறாங்க. ஏன்னா மிருகங்கள் வந்து ரொம்ப தன் குழந்தையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், இல்ல அதை பார்த்து கொள்வதாக இருக்கட்டும், பொறுப்பா நடந்துக்கும். காலையில சீக்கிரமா எழுந்துக்கும், ஒழுங்கா சாப்பிடும், டைம். நீங்க வந்து பறவைகள்லாம் பாத்தீங்கன்னா சூரியன் அஸ்தமனுக்கு அப்புறம் நிறைய பறவைகள் வந்து தூங்கிடுங்க. காலையில எழுந்துக்கும் கரெக்டா. நம்ம வந்து எந்த ஒரு பணப்பிரச்சனையோ, தூக்கமின்மையோ, தூக்கம் இல்லாம இன்சோம்னியா, நீங்க வந்து மிருகத்துக்கு வந்து தூக்க பிரச்சனைன்னு அது டாக்டருக்கும் வந்தது இல்ல. டைஜஷன் ப்ராப்ளமோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து கேள்விப்படாது. ஏன்னா வந்து அதெல்லாம் பொறுப்பா வரும். பௌதிக ரீதியாக மனிதர்களும் மிருகங்களும் ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. ஆனா வித்தியாசம் எதுல, என்ன மாதிரியான பொறுப்புகள் இங்க பேசுறாங்க அப்படின்னா, ஆன்மீகம் பயில்வது. அது வந்து மனித வாழ்வில மட்டும்தான் முடியும். அந்த பொறுப்புகளை பின்பற்றுறாங்களா இல்லையான்னு. சரி, ஓகே, வெரி குட். அடுத்தது வந்து அசுரர்களுக்கும் சூரர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இந்த முதல் பேராகிராஃப்ல என்ன கொடுத்திருக்காங்க? யார் அசுரர்கள்னா யாரு, சூரர்கள்னா யாரு? மிருகம் போல வாழ்றவ அசுரர்கள், பொறுப்பில்லாம பொறுப்பை உணர்ந்து வாழ்கிறவர்கள் சுரர்கள். வெரி குட். அப்புறம் இன்னொன்னு கொடுத்திருக்காங்க, ஆத்மாவை அழிப்பவர்கள் அசுரர்கள். ஓகே, சூப்பர். அதுதான் வந்து நம்ம பொருளுரையும் கூட. வேற என்ன? Prabhu, also Suras have God consciousness, but Asura don't have God consciousness. God consciousness. சூரர்கள் எப்பொழுதும் முழுமுதற் கடவுள் விஷ்ணுவின் தாமரை திருவடிகளை இலக்காக கொண்டு அதற்கேற்ப செயல்படுகின்றனர். அவங்களோட கோல் வந்து டு அட்டைன் வைகுண்டா. சூரர்கள். அசுரர்களோட கோல் இலக்கு என்ன? இங்க கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க?
அசுரர்களின் உலகங்கள் என்று அறியப்படும் இருளும் அறியாமையும் நிறைந்த லோகங்களுக்குள் அவன் நுழைந்ததாக வேண்டும். அவங்களுக்கு அந்த காட் வர்ஷிப், காட் கான்சியஸ்னா இல்ல. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து சூரர்கள் அசுரர்கள் சொல்லிட்டு வெளித்தோற்ற விவரம் கொடுக்கல. சூரர்கள்னா அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருப்பாங்க, அவங்க கருப்பு கலர்ல இருப்பாங்க, ரெட்டு கலர்ல இருப்பாங்க, மண்டையில கொம்பு முளைச்சிருக்கும், கழுத்துல வந்து மண்டை ஓடு போட்டிருப்பாங்க. அப்படிலாம் குறிக்கல. நம்ம நிறைய படத்துல வந்து அப்படிதான் சித்தரிப்பாங்க. அசுரர்கள்னா வந்து கருப்பா உடை அணிந்து, முடி நிறைய ஜடை மாதிரி வச்சுட்டு, கழுத்துல வந்து மண்டை ஓட போட்டுட்டு, அப்புறம் நெத்தியில வந்து கொம்பு முளைச்சு, அப்புறம் திருசூலம், அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வெளிப்புறமாக தோற்றத்தை பிரதிபலிப்பார்கள். இவங்கதான் அசுரர்கள். அப்படி அதே மாதிரி சூரர்கள் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல துணி போட்டு, பட்டைய போட்டு, ருத்ராட்சம் எல்லாம் போட்டு ரொம்ப டீசெண்டா இருக்கும். சோ இந்த மாதிரி அசுரர்கள் சூரர்கள் வந்து வெளி தோற்றமாக நம்ம சொல்ல முடியாது இவன் அசுராசன். எதனால? காட் கான்சியஸ்னஸ். இப்ப இருக்க வந்து சமுதாயத்தில் ஒரு கோட் சூட்டு போட்டுட்டு நல்ல ஒரு டிப் டாப்பா சென்ட்லாம் போட்டுட்டு நல்லா ட்ரிம்மா பண்ணி நல்லா குரூமா பண்ணி ஒரு கம்பெனிக்கு போவான். ஆனா அவனோட மென்டாலிட்டி, அவனோட ஆட்டிடியூட், அவனோட கான்சியஸ் என்ன? ஏத்திஸ்டிக் மென்டாலிட்டி. அவன் என்ன சொல்றான்? கடவுளே இல்ல, எல்லாம் வந்து இந்த உடல் தான், உடல் இன்பம் தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், உடலை தான் பராமரிக்கணும், நம்ம வந்து ஆத்மாவெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உடலை நல்லா போய் பராமரிக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெளி தோற்றமாக வந்து நல்லா மாடர்னைஸ்டா. ஸோ அவன் தான் வந்து அசுரன். பாத்துக்க, அவனோட மனப்பக்குவம் என்ன, அவனோட ஆட்டிடியூட் என்ன, அவனோட கொள்கை என்ன, அவனோட குறிக்கோள் என்ன, மனித வாழ்வின் தத்துவம் என்ன, அவனோட மனித வாழ்க்கை பிறப்புக்கான ஒரு பர்பஸ் என்ன, இதெல்லாம் கேட்கும் போதுதான் நம்ம கலியுகத்துல பொறுத்தவரையும் சூரர்களும் அசுரர்களும் ஒரே உடம்பில் வந்து சீற்றிருக்கிறார்கள். சில சமயம் அசுரராக நாம் தோற்றம் அளிக்கிறோம், சில சமயம் சூரர்களாக தோற்றம் அளிக்கிறோம். The battle is between us, within us. நம்ம வெளியெல்லாம் தேட தேவையில்ல. நம்ம நினைப்போம் இந்த மாதிரியான ஒரு விவரத்தை வந்து இந்த ஈசோபனிஷத் பகவத்கீதால விளக்கம் பண்ணியிருக்காங்களே, இது வந்து எனக்கு கிடையாது, இது வந்து நான் வெளியில பார்க்க போற ஆளுங்களுக்கு அப்படின்னு இல்ல. இது படிக்கும் போது நம்மளுக்கு தெரியும், நம்ம கண்ணாடி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், அந்த அசுரரை குறிக்கிறது வேற எங்கும் இல்லை, என் மனதில் தான் சீட்டு இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நம்மளுக்கு வந்து சாண்ட் பண்ணுமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, பகவானை பத்தி படிக்கணுமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, பகவானை பத்தி பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அப்புறம் ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணுமா, என்ன பண்ணும், அதுவே வந்து பௌதிக விஷயமா ரொம்ப ஆர்வம் காட்டுறோம், ரொம்ப பண்றோம். சோ அப்ப நம்மளுக்கு தெரியுது, அப்ப அந்த அசுரர் சொல்றது வந்து வேற எங்கும் கிடையாது, என் மனதில், என் மனம், என் மைண்ட், மை மைண்ட் இஸ் அ டெவில், மை மைண்ட் இஸ் அ எனிமி. அதுதான் அசுரன், அதுதான் வந்து அசுரன். ஏன்னா அது வந்து குறிக்கோள், மனதுக்கான குறிக்கோள் என்ன? புலனின்பம். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? சூரர்களுக்கு எப்பொழுதும் முழுமுதற் கடவுள் விஷ்ணுவின் தாமரை திருவடிகளை இலக்காக கொண்டு அதற்கேற்ப செயல்படுகின்றனர். ஆனா நம்மளுக்கு என்ன நினைக்கிறோம்? மனதில் இருக்கக்கூடிய அந்த புலனின்பத்தை இலக்காக கொண்டு அதை அடைவதற்காக அனைத்து செயல்களும் பண்ணுகின்றோம். அப்ப நம்ம அசுரர்களா சூரர்களா? நம்மளோட மனப்பக்குவத்தை வைத்து நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த புத்தகத்தை படிக்கும் போது புரிந்து கொள்ளலாம், ஓ அந்த அசுரர் சொல்றது வேற யாரும் இல்லை, என்னத்தான் சொல்றாங்க அப்படின்னு. சரி, ஓகே. இதுதான் முதல் பேராகிராஃப். செகண்ட் பேராகிராஃப் போலாம். என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். பரிணாம சூழ்ச்சியில் கோடிக்கணக்கான, இது எல்லாருக்கும் தெரியுதா நான் காட்டுறது? தெரியுது பிரபு. எஸ் பிரபு. ஓகே, தேங்க்யூ. பரிணாம சூழ்ச்சியில் கோடிக்கணக்கான வருடங்கள் பரிணமித்து பின்னரே மனித பிறவினை ஆத்மா பெற்றுள்ளது என்பதை புத்திசாலி மனிதர்கள் எப்பொழுதும் நினைவில் நிறுத்த வேண்டும். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனித வாழ்வு வந்து
தரப்படவில்லை. பல கோடிக்கணக்கான சூழ்ச்சியின் பிறகு 84 லட்சம் வித்தியாசமான பிராணிகள் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் ஆத்மா பெற்றுள்ளது என்பதை புத்திசாலி மனிதர்கள் மனித பிறவியை ஆத்மா பெற்றுள்ளது ரொம்ப நீண்ட காலம் அப்புறம். பௌதீக உலகம் சில நேரங்களில் கடலுடன் ஒப்பிடப்படுகிறது. சோ இது ஒரு அனலாஜி, இது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம புரிஞ்சுக்கணும். இது பாகவத்துல கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல அனலாஜி. இதை பார்த்துக்கலாம். என்ன போட்டிருக்காங்க? பௌதீக உலகம் சில நேரங்களில் கடலுடன் ஒப்பிடப்படுகிறது. சோ பௌதீக உலகம் ஒரு கடல் போல. மனித பிறவியானது இக்கடலை கடப்பதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள படகிற்கு ஒப்பிடப்படுகிறது. எவ்வளவு பெரிய கடல்னாலும் அதுல நீச்சல்ல நம்ம கடக்க முடியாது. அதுக்கு படகு தேவை. அந்த படகு என்னது? மனித பிறவியானது இக்கடலை கடப்பதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள படகிற்கு ஒப்பிடப்படுகிறது. வேத சாஸ்திரங்களும் ஆச்சாரியர்களும் நிபுணத்துவம் வாய்ந்த படகோட்டிகளுக்கு ஒப்பிடப்படுகின்றனர். வேத சாஸ்திரங்களும் ஆச்சாரியர்களும் நிபுணத்துவம் வாய்ந்த படகோட்டிகளுக்கு ஒப்பிடப்படுகின்றனர். சோ ஒரு படகோட்டி தேவை. சோ கடல் இருக்கு, கடல்ல ஒரு படகு இருக்கு, படகுல ஒரு படகோட்டி இருக்கிறார். படகினை விரும்பிய இலக்கிற்கு மென்மையான முறையில் கொண்டு செல்ல உதவும் சாதகமாக இளங்காற்றிற்கு மனித பிறவியின் வசதிகள் ஒப்பிடப்படுகின்றன. இளங்காற்றிற்கு மனித பிறவியின் வசதிகள் ஒப்பிடப்படுகின்றன. சோ படகோட்டி, ஒரு கடல், ஒரு படகு, படகோட்டி மற்றும் மென்மையான ஒரு காற்று. ஏன்னா காற்றை பயன்படுத்தி படகை இலக்கிற்கு சாதகமாக நாம் எடுத்து சொல்லலாம். செயிலிங் போட், அந்த படகு ஒரு விசிறி மேல ஒரு துணி மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த காத்தை வச்சு நம்ம படகை எடுத்து போலாம். இவ்வெல்லா வசதிகளை பெற்றிருந்தும் ஒருவனை மனிதன் தனது வாழ்வை தன்னுணர்வுக்கு முழுமையாக பயன்படுத்தி கொள்ளாவிடில் அவன் ஆத்மாவை கொள்பவன் என்று கருதப்பட வேண்டும். ஆத்மாவை கொள்பவன் அறியாமையின் 2 பிரதேசத்தினுள் நுழைந்து என்றென்றும் துன்பட வேண்டியிருக்கும் என்று ஸ்ரீ ஈஷோபனிஷத் தெளிவாக எச்சரிக்கின்றது. இதான் 2வது பேராகிராஃப். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? அனலாஜி யாரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? இங்க ஒரு அனலாஜி கொடுத்திருக்காங்க. என்ன அனலாஜி கொடுத்திருக்காங்க? அதாவது ஒரு ஒப்பினை நம்ம புரிவதற்காக கொடுத்திருக்காங்க. கடல் பௌதிக உலகம், கடல் பௌதிக உலகம். சூப்பர். படகு மனித பிறவி, படகோட்டி வேத சாஸ்திரங்களும் ஆச்சாரியர்களும், மென்மையான காற்று இஸ் அவர் கம்ஃபர்ட்ஸ், வசதிகள். ஆக்சுவலா பாகத்துல என்ன போட்டாங்கன்னா, இன்னும் தெளிவா பேசினா, ஒரு படகு தேவை, அதான் மனித வாழ்வு, மனித பிறப்பு. படகோட்டி தேவை, எந்த படகை எப்படி எடுத்துட்டு போனோம் அப்படின்னு. இந்த மெல்லிசை காற்று வேதங்களுக்கு ஒப்பிடுறாங்க, அது சாஸ்திரங்கள் ஒப்பிடுறாங்க. சாஸ்திரங்கள் மூலமாக நம்ம அந்த படகை நகர்த்தி செல்லலாம். இலக்கை, நம்மளோட குறிக்கோள் என்ன? இந்த 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 கடலை கடக்க வேண்டும். அதுதான் குறிக்கோள். குறிக்கோள் என்ன? இந்த கடலை கடக்க வேண்டும். இந்த கடல்ல மூழ்க கூடாது. இந்த பௌதிக உலகத்தை நாம் கடக்க வேண்டும். ஆனா இந்த பௌதிக உலகத்தில் மூழ்கி நம்
வாழ்வக்கூடாது, சாகக்கூடாது. சோ இப்படிப்பட்ட வாய்ப்பை தவறவிட்டால் அவருக்கு பெயர் வந்து ஆத்மஹா, கில்லர் ஆஃப் த சோல், ஆத்மாவை துன்புறுத்துபவர். அப்பனா ஈசோபனிஷத் என்ன சொல்லுது? அந்த மாதிரி மனிதர்களுக்கு நரகம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தெளிவாக சொல்கிறது. அடுத்த பேராகிராஃப். பன்றி, நாய், ஒட்டகம், கழுதை முதலிய விலங்குகளுக்கு நம்மை போலவே முக்கியமான பொருளாதார தேவைகள் உள்ளன. ஆயினும் இந்த விலங்குகளின் பொருளாதார பிரச்சனைகள் அருவருப்பான விரும்பத்தக்காத சூழ்நிலையில் மட்டுமே தீர்க்கப்படுகின்றன. வசதியான வாழ்விற்கான எல்லா தேவைகளும் இயற்கையின் சட்டங்களினால் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஏனெனில் மிருக பிறவியை காட்டிலும் மனித பிறவி மிகவும் முக்கியமானதும் மதிப்புடையதக்கதாகும். பன்றியை போன்ற விலங்குகளை காட்டிலும் மனிதனுக்கு ஏன் சிறப்பான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன? சாதாரண எழுத்தரை காட்டிலும் சிறப்பான வசதிகள் உயர்ந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு வழங்கப்படுவது ஏன்? விடை யாதெனில், உயர்ந்த அதிகாரி உயர்ந்த இயல்புடைய கடமைகளை நிறைவேற்றியாக வேண்டும். அதுபோலவே பசியுள்ள வயிற்றை நிரப்புவதில் மட்டும் எப்போதும் ஈடுபட்டுள்ள விலங்குகளை காட்டிலும் மனிதன் உயர்ந்த கடமைகளை நிறைவேற்றியாக வேண்டும். இவ்வாறு இயற்கையில் ஆத்மாவை கொல்லும் நவீன நாகரிகம் பசியுள்ள வயிற்றின் பிரச்சனைகளை மட்டுமே அதிகரித்துள்ளது. நாங்கள் உயர்தர மிருகமாக வாழும் நவ நாகரிக மனிதனை அணுகி அவனிடம் தன்னுணர்வில் ஆர்வம் செலுத்தும்படி கோரிக்கை விடுக்கும் போது வயிற்றை திருப்திப்படுத்துவதற்கான வேலையில் மட்டுமே தனக்கு ஆர்வம் உள்ளது என்றும் பசியுள்ள மனிதனுக்கு தன்னுணர்வுக்கான அவசியம் ஏதுமில்லை என்றும் அவன் பதிலளிக்கிறான். இருப்பினும் இயற்கையின் சட்டங்கள் மிகவும் கொடுமையானவையாக இருப்பதால் அவன் தன்னுணர்விற்கான தேவையினை முற்றிலுமாக மறுத்து வயிற்றை நிரப்புவதற்கான கடின உழைப்பில் ஆர்வமாக இருக்கும் போதிலும் எப்போதும் வேலையின்மையால் அச்சுறுத்தப்படுகிறான். சிந்து மாதாஜி நீங்க படிங்க. பன்றி, நாய், ஒட்டகம் அதுல இருந்து படிக்கிறேன். பன்றி, நாய், ஒட்டகம், கழுதை முதலிய விலங்குகளும் நம்மை போலவே முக்கியமான பொருளாதார தேவைகள் உள்ளன. ஆயினும் இந்த விலங்குகளின் பொருளாதார பிரச்சனைகள் அருவருப்பான விரும்பத்தகாத சூழ்நிலைகளில் மட்டுமே தீர்க்கப்படுகின்றன. வசதியான வாழ்விற்கான எல்லா தேவைகளும் இயற்கையின் சட்டங்களினால் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஏனெனில் மிருக பிறவியை காட்டிலும் மனித பிறவி மிகவும் முக்கியமானதும் மதிப்புடையதுமாகும். பன்றியை போன்ற விலங்குகளை காட்டிலும் மனிதனுக்கு ஏன் சிறப்பான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன? சாதாரண எழுத்தரை காட்டிலும் சிறப்பான வசதிகள் உயர்ந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு வழங்கப்படுவது ஏன்? விடை யாதெனில், உயர்ந்த அதிகாரி உயர்ந்த இயல்புடைய கடமைகளை நிறைவேற்றியாக வேண்டும். அதுபோலவே பசியுள்ள வயிற்றை நிரப்புவதில் மட்டும் எப்போதும் ஈடுபட்டுள்ள விலங்குகளை காட்டிலும் மனிதன் உயர்ந்த கடமைகளை நிறைவேற்றியாக வேண்டும். இவ்வாறு இருக்கையில் ஆத்மாவை கொல்லும் நவீன நாகரிகம் பசியுள்ள வயிற்றின் பிரச்சனைகளை மட்டுமே அதிகரித்துள்ளது. நாய்கள் உயர்தர மிருகமாக வாழும் நவநாகரிக மனிதனை அணுகி அவனிடம் தன் உணர்வில் ஆர்வம் செலுத்தும்படி கோரிக்கை விடுக்கும் போது வயிற்றை திருப்திப்படுத்துவதற்கான வேலையில் மட்டுமே தனக்கு ஆர்வம் உள்ளது என்றும் பசியுள்ள மனிதனுக்கு தன் உணர்விற்கான அவசியம் ஏதுமில்லை என்றும் அவன் பதிலளிக்கின்றான். இருப்பினும் இயற்கையின் சட்டங்கள் மிகவும் கொடுமையானவையாக இருப்பதால் அவன் தன் உணர்விற்கான தேவையினை முற்றிலுமாக மறுத்து வயிற்றை நிரப்புவதற்கான கடின உழைப்பில் ஆர்வமாக இருக்கும் போதிலும் எப்போதும் வேலையின்மையால் அச்சுறுத்தப்படுகின்றான்.
கண்டினியூ பண்ணுங்க மாதாஜி. இந்த மனித பிறவியானது கழுதைகள், பன்றிகள் மற்றும் நாய்களைப் போன்று கடினமாக உழைப்பதற்காக நமக்கு வழங்கப்படவில்லை. மாறாக வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைவதற்காக வழங்கப்பட்டுள்ளது. ஒருவேளை நாம் தன் உணர்வை பற்றி பொருட்படுத்தாமல் வாழ்ந்தால், அப்போது நாம் விரும்பாவிட்டால் கூட இயற்கையின் சட்டங்கள் நம்மை கடின உழைப்பில் ஈடுபடும்படி பலவந்தப்படுத்தும். இந்த யுகத்திலுள்ள மனிதர்கள் வண்டியை இழுக்கும் எருதுகள் மற்றும் கழுதைகளை போன்று கடினமாக உழைக்கும்படி வற்புறுத்தப்படுகின்றனர். அசுரர்கள் எத்தகு இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவர் என்பதை ஸ்ரீ ஈஷோ உபனிஷதத்தின் இந்த ஸ்லோகம் தெரிவிக்கின்றது. மனிதன் தன்னுடைய மானுட கடமைகளை நிறைவேற்ற தவறினால் அவன் பலவந்தமாக அசுர வேலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அறியாமையிலும் இருளிலும் கடினமாக உழைப்பதற்காக தாழ்ந்த உயிரினங்களில் பிறவி எடுக்க நிர்பந்திக்கப்படுகின்றான். இந்த பதிவுல என்ன கொடுத்திருக்காங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? அதாவது அந்த ஈசாவாசியம் படி அந்த மனித வாழ்வை பயன்படுத்தாதவங்க எங்க போவாங்க அப்படின்னு அது இந்த மொழிபெயர்ப்புலயும் கொடுத்திருக்காங்க. என்ன இலக்கு அடைவாங்கன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, வெரி குட். வேற என்ன பாயிண்ட்? வேற யாராவது? ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன உதாரணம்? அதுக்கான விளக்கம் என்ன? ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. பிரபுபாத் எழுதுற ஒரு உதாரணம், நல்ல உதாரணம். இந்த பௌதிக இதை கடலுக்கு ஒப்பிடுறாரு. அது போன பேராகிராஃப். இந்த பேராகிராஃப்ல இன்னொரு ஒரு உதாரணம். உபரிஷ் பிரபு. நினைக்கிறேன் பிரபு, இந்த மனித பிறவி பன்றிகளையும் கழுதைகளையும் போல நாய்களையும் போல கடினமாக உழைப்பதற்காக கொடுக்கப்படவில்லை, அதாவது தன்னுணர்வை அறிந்து கொள்றதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் ரஞ்சி மாதாஜி சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க அந்த உயர்ந்த அதிகாரிகளுக்கு அவையின் கடமைகள் என்ன, மற்றது நோமலாக்களுக்கு என்ன கடமை? அதாவது ஒரு அலுவலகத்துல உயர்ந்த அதிகாரிகளுக்கு வசதிகள் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. அவங்களுக்கு கோட்ரஸ் கொடுக்குறாங்க, டிரைவர் கொடுக்குறாங்க, கார் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. அதே அலுவலகத்துல ஒரு கிளர்க்கா, ஒரு சராசரியான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகளுக்கு எந்த வசதியும் தரல. ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் கேள்வி. அப்படின்னு பிரபுபாத் எழுதுறாரு. எதுக்காக உயர்தர அதிகாரிகளுக்கு, ஒரு சிஇஓக்கு எதுக்கு சம்பளம் அதிகம், அதே ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஆளுக்கு கம்மி அப்படின்னா, ஏன்னா ஏன் அவங்களுக்கு வசதிகள் அதிகமாக கொடுக்குறாங்கன்னா, கடமைகள் அதிகம். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவனைதான் பிடிப்பாங்க. ஆபீஸ்ல இருக்க அந்த கிளர்க்கு அவனை பிடிக்க மாட்டாங்க. அந்த சிஇஓ யாரு, நிறுவனம் யாரு, அவன் தான் பதில் சொல்லணும். அவனை தான் ஜெயில போடுவாங்க, அவனை தான் போலீஸ் பிடிப்பாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா பொறுப்புகள் அதிகம். அதே போல பல பிறவிகள் இருந்த பூமியில் இருந்தாலும் கூட மனித பிறவியில் வசதிகள் அதிகம். மனித பிறவி ஏன்னா என்ன இங்க ஒரு பன்றியோ ஒரு நாயோ ஒரு மிருகமோ சாப்பிடணும் அப்படின்னா அது சித்திரவதைக்கு உள்ளப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. சாதாரண வாழ்வு கிடையாது. ஒரு நாய் வாழ்க்கை நம்ம ஆஸ்திரேலியால இருக்கோம், ஓகே, மெல்பர்ன்ல இருக்கோம். நாயை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமா பார்ப்போம். நாய் யார் எஜமான், நாய் எஜமானா இல்ல நாயை பாத்துக்கிறவங்க சேவகனா, நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நாய் நல்லா இருக்கும், குழுன்னு இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், அதுக்கு வெட் இருக்கும், அதுக்கு ஒரு பெட் கேர் இருக்கும், அதுக்கு ஒரு டாக்டர் இருக்கும், அதுக்கு ஒரு டே கேர் இருக்கும், அதுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கும், அதுக்கு ஒரு வாக்கிங் போறதுக்கு ஒரு இடம் இருக்கும்,
எல்லா வசதிகள்லாம் இருக்கும்போது நம்ம நாய் பிறப்பு அழகா இருக்கணும். ஆனா அதே நாய் பிறப்பு இந்தியாவில யோசிச்சு பாருங்க, ஒரு நாய் படாத பாடு அப்படின்னுவாங்க. நான் சும்மாவா, நாய்னா சும்மா நம்ம இங்க வந்து பார்க்க நல்லா இருக்கும். அதே நம்ம ஊர்ல நம்ம நினைச்சு பாருங்களேன், ஒரு நாயின் கதியை நினைச்சு பாருங்க. ஒரு சாப்பாடு எடுக்கணும்னா பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டம். ஆனா அதெல்லாம் நம்மளுக்கு வசதியா இருக்கு. நம்மளுக்கு இதை நம்ம தங்கறதுக்கு நல்லா இருக்கு. ஏசி வேணா ஏசி போட்டுக்கலாம், கூடு வந்துன்னா ஹீட்டர் போட்டுக்கலாம், சாப்பாடுன்னா சமைச்சுக்கலாம், போயிட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வசதிகள் கொடுத்திருக்காங்க. எதுக்காக இந்த வசதிகள் கொடுத்திருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து பொறுப்பு அதிகம். நம்மளுக்கு வந்து சாதாரண ஒரு மிருகம் போல சாப்பிடுறது, வாழ்றது அந்த மாதிரி பொறுப்பை தவிர்த்து ஒரு ஈசோப்பனேசர் கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா, அந்த பொறுப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறது. அந்த பொறுப்புகளை வந்து நம்ம தவற விடக்கூடாது. அதனாலதான் அந்த அலுவலகத்துல மேல இருக்க அதிகாரிகளுக்கு வந்து பொறுப்புகள் அதிகமா இருக்கும்போது வசதிகள் அதிகமாக தராங்க. அதுக்காக நம்ம ஒப்பிடுறாங்க. இது வந்து ஒரு அனாலஜி. வேற என்ன சொல்றாங்க பேராகிராஃப்ல? உப்ரீஷ் ப்ரோ, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க ஸ்டார்டிங்ல. என்ன கேள்வி கேட்டீங்க? ஹரே கிருஷ்ண பிரபு, நான் சொன்னது இந்த பொதுவா ஆத்மாவை கொல்ல முடியாது, ஆத்ம உணர்வுகளை கொல்றவன் தான் அசுரன். ஆத்மாவண்ட உணர்வுகள் என்ன என்னன்னு சொல்லிதான் நான் கேட்டேன். உணர்வுனா உணர்வது மனித பிறப்பை உணர்வது, அந்த ஆத்மாவை முழக்கூடிய அந்த சக்தி வந்து மனித உடல்ல தான் இருக்கு. எல்லா உடல்லயும் ஆத்மா இருக்கு. ஜீவராசிகள் இருக்கக்கூடிய எல்லா, ஒரு மரத்திலயும் ஆத்மா இருக்கு, ஒரு பூச்சிலையும் ஆத்மா இருக்கு. ஆனா அதை முழுமையாக உணரக்கூடிய சக்தி வந்து மனித உடல்ல மட்டும்தான் இருக்கு. ஒரு நாய்க்கும் ஆத்மா இருக்கு, ஆனா அதனால வந்து முழுமையாக உணர முடியாது. அந்த உணரக்கூடிய சக்தி வந்து வெறும் மனித உடல்ல மட்டும்தான் இருக்கு. நம்மளுக்கு ஆத்மா இருக்கு அப்படின்ற உணரக்கூடிய சக்தி மனித உடல்ல மட்டும்தான் இருக்கு. அதுதான் ஒரு அதிசயமான ஒரு விஷயம். ஒரு நிறைய ஆடு இருக்கும்போது ஒரு ஆடை வெட்டினா இன்னொரு ஆடுலாம் ஒண்ணும் பண்ணாது, புல் இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கும். அது நம்ம இருக்க முடியுமா? நம்மளுக்கு வந்து உணரக்கூடிய சக்தி அதிகம். புத்தியை உணரலாம், மனசை உணரலாம், புலன்களை உணரலாம், அது போல ஆத்மாவையும் உணரலாம். மனித வாழ்க்கையில மட்டும் இது வந்து ஒரு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட ஒரு வசதி. இப்ப வந்து மனித வாழ்வுல வந்து சரி நம்ம நினைப்போம், ஓகே இது எதுக்கு உணரணும், வயிற்று பிரச்சனை தான் முக்கியம், அதான் பிரபுபா சொல்றாருல, வயிற்று பிரச்சனை தான் முக்கியம் அப்படின்னு நம்புனா, ஆனா இந்த பௌதிக சக்தி விடாது. இந்த 2வது இதுல என்ன பண்றாங்க, பசியுள்ள வயிற்றின் பிரச்சனைகளை மட்டுமே அதிகரித்துள்ளது. நாங்கள் உயர்தர மிருகமாக வாழும் நவீன நாகரிக மனிதனை அணுகி அவனிடம் தன்னுணர்வில் ஆர்வம் செலுத்தும்படி கோரிக்கை விடுக்கும்போது வயிற்றை திருப்திப்படுத்துவதற்கான வேலையில் மட்டுமே தனக்கு ஆர்வம் உள்ளது என்றும், பசியுள்ள மனிதனுக்கு தன்னுணர்வுக்கான அவசியம் ஏதுமில்லை என்றும் அவன் பதிலளிக்கின்றான். இருப்பினும் இயற்கையின் சட்டங்கள் மிகவும் கொடுமையானவையாக இருப்பதால் நம்ம வந்து தன்னுணர்வு அதாவது வந்து பண்றதுனால நம்மளுக்கு வந்து பண்ணாம இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து வருகின்ற அந்த பாதிப்பை வந்து தவிர்க்க முடியாது. நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சில பேர் சொல்லுவாங்க, எதுக்காக இது வந்து நம்ம தன்னுணர்வை வந்து முயற்சி செய்யணும், எதுக்காக ஆன்மீகத்தை பயிலணும், சும்மா இருக்கலாமே அப்படின்னு. சும்மா இருக்கிறதுனால வந்து இப்ப வருகின்ற அந்த இயற்கையின் பிரச்சனையை வந்து தடுக்க முடியாது, முதுமையை தடுக்க முடியாது, இறப்பை தடுக்க முடியாது, வியாதியை தடுக்க முடியாது, உடலை மறுபிறவி பெறுவதற்கு தடுக்க முடியாது. இயற்கையின் சட்டகம் மிகவும் கொடுமையானதாக இருப்பதால் அவன் தன்னுணர்வுக்கான தேவையினை முற்றிலுமாக மறந்து வயிற்றை நிரப்புவதற்கான கடின உழைப்பில் ஆர்வமாக இருக்கும் போதிலும் எப்போதும் வேலையின்மையாமல் அச்சுறுத்தப்படுகின்றது. ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம வந்து தன்னுணர்வு வேணாம் அப்படின்னு நம்ம வந்து என்ன வயிற்று பிரச்சனையா, அது போத்துக்கலாம் அப்படின்னு தீர்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணா அது நம்ம வந்து தவிர்க்க முடியாது.
அடுத்த பேராகிராஃப் படிச்சிட்டோமா? இந்த மனித பிறவியானது கழுதைகள், பன்றிகள் மற்றும் நாய்களை போன்று கடினமாக உழைப்பதற்காக நமக்கு வழங்கப்படவில்லை. சரி, நம்ம பார்த்தோம் இது. ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கப்புறம் வந்து இது 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 ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்டான பேராகிராஃப். இந்த பேராகிராஃப் பண்ணீங்களா மாதாஜி? தன்னுணர்வு பாதையினுள் நுழைந்த தன் உணர்வு பாதையினுள் நுழைந்து இறைவனுடனான உறவை உணர்வதற்கு உண்மையாக முயன்றும் கூட ஒருவனால் அதற்கான வழிமுறையினை நிறைவு செய்ய இயலாவிடில் அவனுக்கு சூசி அல்லது ஸ்ரீமத் எனப்படும் குடும்பத்தில் பிறப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படுவதாக பகவத்கீதையில் 4.41 தொடக்கம் 43 கூறப்பட்டுள்ளது. சூசி எனும் சொல் ஆன்மீகத்தில் முன்னேறிய பிராமணரையும், ஸ்ரீமத் எனும் சொல் வணிகத்தில் ஈடுபடும் வைசியரையும் சுட்டி காட்டுகின்றது. எனவே தன் உணர்வை பெறுவதில் தோல்வி அடைபவனுக்கு இப்பிறவியில் அவன் மேற்கொண்ட உண்மையான முயற்சியின் காரணத்தினால் மறுபிறவியில் சிறப்பான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. வீழ்ச்சியுற்ற பயிற்சியாளனுக்கே மதிக்கத்தக்க சிறப்பான குடும்பத்தில் பிறப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் பட்சத்தில் வெற்றியடைந்தவனின் நிலையினை கற்பனை செய்து பார்க்கலாம். கடவுளை உணர்வதற்கு வெறும் முயற்சி செய்தால் கூட ஒருவனுக்கு செல்வம் மிக்க அல்லது மதிப்புமிக்க உயர் குடும்பத்தில் பிறப்பதற்கான உத்தரவாதம் வழங்கப்படுகிறது. ஆனால் அதற்கான முயற்சியை கூட முன்வைக்காமல் மாயையினால் மறைக்கப்பட விரும்பி அளவற்ற பௌதீக விருப்பத்துடன் பௌதீக இன்பத்தில் மிகுந்த பற்றுதல் கொண்டு வாழ்பவர்கள் எல்லா வேத சாஸ்திரங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளபடி நரகத்தின் இருண்ட பிரதேசத்தில் நுழைந்தாக வேண்டும். இத்தகு பௌதீகமான அசுரர்கள் சில சமயத்தில் மதத்தில் ஆர்வமுடையவர்களாக பாசாங்கு செய்கின்றனர். ஆனால் பௌதீக வளமையே அவர்களின் இறுதி இலக்காகும். அத்தகு மனிதர்களை ஆத்ம சம்பாவித என்று பெயரிட்டு பகவத்கீதை 16.17 தொடக்கம் 18 கண்டிக்கின்றது. அதாவது இவர்கள் தங்களது ஏமாற்றும் திறன், அறியா மக்களின் வாக்குகளினால் பெறப்பட்ட பதவி மற்றும் பௌதீக செல்வத்தினால் மட்டுமே பெரிய மனிதர்களாக கருதப்படுகின்றனர். பிரபஞ்சம் முழுமைக்கும் பகவானே உரிமையாளர் என்னும் ஈசாவாசிய அறியாமையும் தன் உணர்வையும் அடையாத அத்தகு அசுரர்கள் இருண்ட பிரதேசத்தினுள் நுழைவது நிச்சயம். இறுதி முடிவு யாதெனில் மனிதர்களாகிய நாம் தடுமாறும் தளத்தில் பொருளாதார பிரச்சனைகளை மட்டும் தீர்க்க வேண்டியவர்கள் அல்லர். மாறாக இயற்கையின் சட்டங்களினால் நமக்கு ஏற்பட்டுள்ள பௌதிக வாழ்வின் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டியவர்கள். சோ இங்க பார்த்து முக்கியமா இந்த லாஸ்ட் பேராகிராஃப்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, அதாவது ஒரு ஒரு பௌதீக வாழ்க்கையில பிரச்சனை வரப்படுது. ஆனா ஆன்மீகையில நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது அதை நம்ம தேர்ச்சி செய்யாவிடவில் அதுக்கான உத்தரவாதம் அது அவங்க கிருஷ்ணர் 6.17 நம்ம பார்த்தோம், வசனம் பார்த்தோம், 41, 43. அர்ஜுனர் கேட்கிறாரு, இது மாதிரி ஆன்மீகம் பயிலும் பொழுது அதுல தேர்ச்சி அடையாம வீழ்ச்சி அடைந்தா என்ன கதி, அந்த ஆத்மாவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிருஷ்ணர் சொன்னாரு, அது கவலைப்படாத, நெக்ஸ்ட் அடுத்த பிறவில உன்னை சிறந்த இடத்தில் நான் வைத்துக் கொள்கிறேன், நீ அப்ப ஆன்மீகத்தை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் தர. இதே வெற்றி பெற்றா நல்ல நம்ம நேராவே பரமலோகம் அடைஞ்சலாம், வைகுண்ட லோகம். சோ ஒரு ஒரு முயற்சி செய்யா இல்லைன்னா பிரச்சனை எப்படினாலும் வரப்போச்சு. முயற்சி செய்யறோம், முயற்சி செய்யல, அது வேற விஷயம், எப்படினாலும் பிரச்சனை வரப்போகுது. ஆனா முயற்சி செஞ்சா அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு கேரண்டி இருக்கு, ஒரு சேஃப்டி நெட். சோ கிருஷ்ணர் சொல்றாரு, ஓகே இல்லைன்னா நரகம் காத்து கொண்டு இருக்குது. ஈஷோபனிஷத் என்ன சொல்லுது, அந்தேன தமஸ்ருதா, அந்தேன தமஸ்ருதான், இருளான ஒரு இடம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. சோ இது ஈசாவாசியம் பிரின்சிபல் நம்ம ஃபாலோ பண்ணலன்னா அப்ப அந்த ஒரு ஜீவா ஆத்மஹா கில்லர் ஆஃப் த சோல் அப்படின்னு வருது. சோ அதனால அதோட டெஸ்டினேஷன் பாத்தீங்கன்னா அசூரிய லோகம், அசூரிய இருக்கக்கூடிய அந்த லோகத்துக்கு போக வேண்டியதா இருக்கு.
பட் அட்லீஸ்ட் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, ஓகே உன்னால முயற்சி செய்யி, உன்னால வந்து தேர்ச்சி செய்ய முடியல, அதாவது வந்து பக்குவம் அடையவில்லை அப்படின்னா கவலைப்படாத, நான் வந்து உன்னை வந்து அடுத்த பிறவில வந்து ஸ்ரீ இல்லைன்னா வந்து ஸ்ருதி, சுச்சி ஸ்ரீமத். சுச்சினா வந்து ஒரு பிராமணர் இருக்கக்கூடிய அந்த வீட்டுல பிறப்பதற்கும், ஸ்ரீமத்னா வந்து வைஷ்யர் இருக்கக்கூடிய ஒரு வீட்லயும் வந்து பிறக்க வைக்கிறேன். ஏன்னா வந்து உனக்கு பொருளாதார ரீதியாகவும் எந்த ஒரு தடங்களும் வராது, நீ வந்து ஆன்மீகத்தை கண்டினியூ பண்ணலாம். பிராமணர்கள்னா நல்ல ஒரு வாய்ப்பு உனக்கு வந்து ஏற்படும், நீ நல்ல ஆன்மீகத்தை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். சோ கன்க்ளூஷன் என்ன சொல்றாரு பிரபுபாதே, இந்த மனித பிறவி வந்து ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை மட்டும் நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த மனித வாழ்வு. வெறும் பொருளாதார ரீதியாக வெறும் இந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்றதுக்கான வாய்ப்பு மட்டும் மனித வயிற்று பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, இந்த வெதர் பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனை, இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, அது ஓகே. பட் ஆனா அதே வந்து வாழ்க்கையா மட்டும் வந்துடக்கூடாது. அந்த பிரச்சனையோக மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஆத்மாவை காப்பாற்றுவது, தன்னுடைய ஆத்மாவை காப்பாற்றுவது, இந்த உலகம் என்ற இந்த கடலை தாண்டுவது. அதை வந்து சரி பண்ணும். அதை வந்து எப்படி நம்ம பண்ணணும்? அதுதான் வந்து இந்த லா ஆஃப் நேச்சர். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஈசோபநிஷத்துல என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து அதை பயன்படுத்தி தன் பிரச்சனைகளை முடிவு செய்வது. எல்லா பிரச்சனைகளும் நம்ம டெம்பரரியில பெர்மனன்ட் ப்ராப்ளம், ஆல் டைப் ஆஃப் ப்ராப்ளம், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டுறதுக்கான வாய்ப்பு இந்த மனித வாழ்வை நம்ம வீண் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோம். இதுதான் ஈசோபனிஷத் மந்த்ரா 3. கேள்வி ஏதாவது இருக்கா யாருக்காவது? இப்ப வந்து அடுத்த செக்ஷன் 2, 2வது பகுதி, மந்த்ரா 4ல இருந்து 8. இது என்ன செக்ஷன்னா வந்து ஒரு தூய பக்தரின் கண்ணோட்டம் என்ன மாதிரி, எப்படி அந்த அப்சல்யூட் ட்ரூத்தை பாக்குறாப்ல அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏதாவது கேள்வி இருக்கா? நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண மந்த்ரா 3 ஏதாவது கேள்வி இருக்கா? ரொம்ப நன்றி பொறுமையாக இந்த செஷன் கேட்டு. நம்ம அடுத்த வாரம் கிளாஸ் பார்ப்போம். அடுத்த வாரம் ரத யாத்திரா கிளாஸ் வந்து இருக்குவதுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஏன்னா வந்து ரத யாத்திரா மார்னிங் ஸ்டார்ட் ஆகும், 9 o'clock, எண்டு வந்து நைட்டு 10 தெரியும். ஆனா நான் முன்னாடியே அப்டேட் பண்ணிடுறேன், இல்லைன்னா வேற நாள் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நான் வந்து அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வெரி மச். ஹரே கிருஷ்ணா. Thank you, Prabhu. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Sachin, Hare Krishna.